எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, தொழிலில் நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி அப்படியே ஒரு ஸ்டேபிளாக நல்லபடியாக போயிட்டே இருக்குது. அதில் பெருசாக எந்த விதமான மாற்றம் அப்படின்னு சொல்லுவதற்கு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்லபடியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தது ஆஹா இப்படி கிடைச்சா நல்லா இருக்குமே, அப்படி கிடைச்சா நல்லா இருக்குமே இல்லைங்களா, அந்த எதிர்பார்த்ததுக்குண்டான அந்த ஒரு வருமானம் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதம் 2025 கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. இது பொறுப்பலன் தான்னாலுமே ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இதுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்களேன், அட்டகாசமான ஒரு டைம் நீங்க எதிர்பார்த்த ஒரு வருமானம் அப்படிங்கிறது சூப்பரா உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸா இருக்கு. கொஞ்சம் நம்ம ஒரு கன்ஃபியூஸா இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா வழக்கமா இப்படி ஒரு அமைப்பு இருக்கும்பொழுது நம்ம கையில இருந்து அதிகமா காசு செலவு பண்ண மாட்டோம். ஆனா இது ஒரு மாறுபாடான இதா இருக்கு. செவ்வாய் வக்கரகதியில இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால பார்க்கும்பொழுது நாம இழுத்து பிடிக்கணும்னு நினைச்சாலும் அது அனாவசியமா செலவாய் போய். ஸோ அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். காலையில 100 ரூபா பாக்கெட்ல இருந்ததுங்க, சாயங்காலம் அது என்னன்னே தெரியலங்க, இப்படிங்க அப்படின்னு இப்படிங்கன்னா அண்ணா ஊத்த 100 ரூபாய் காணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். உங்களுக்கே தெரியாது, கையில இருந்து அப்படியே காணாம போன மாதிரி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 100 ரூபாயினாலுமே உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டேன், பெருசா அங்கே காசெல்லாம் விட்டுறாதீங்க. ஆனா வருமானம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதிரி எப்படி பூச்சினே தெரியல அப்படின்னு சொல்லி காசு போற மாதிரி உண்டான வாய்ப்போடும் உண்டு. ஸோ கவனம் அப்படிங்கிறது தேவை. இருக்கக்கூடிய முயற்சிகளில் நல்லபடியான ஒரு முயற்சி இருக்கு, அதுல எந்த விதமான குறைகளும் இல்லை. சந்திராஷ்டம நாள் மட்டும் பார்த்து அந்த நாளில் ஏதோ ஒரு முடிவுகளையும் எடுப்பதை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. அண்ட் நம்மளுடைய வீடு, வண்டி, வாகனம், சுகம், தாயினுடைய உடல் நலம் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே நல்லா இருக்கு, அதுல எந்த விதமான குறைகளும் இல்லை. சொல்ல போனா தந்தை, தாய், மாமனார், மாமியார் இவர்கள் மூலமாக நமக்கு நல்ல ஒரு ஆதாயமும் அனுகூலமும் உண்டான ஒரு காலமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு பலனாகவே இருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஏதாவது நீங்க புது வீடு வாங்கணும், புது இடம் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலாம் தாராளமா பண்ண முடியும். அதுல எந்த விதமான குறைகளும் இல்லை. அரசாங்கத்தின் மூலயமாக நமக்கு சேரக்கூடிய ஏதாவது ஒரு என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா, பொருள் வசதி இல்லை நிம்மதிக்கு உண்டான ஏதோ ஒரு வழி, அது நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது ஒன்றுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கு. ஸோ அதை கரெக்டாக பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. பிள்ளைகள் மேல ஒரு சில மன சங்கடங்கள், என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சங்கடங்கள் இருக்கதான் செய்யுது. பிள்ளைகள் வண்டி வாகனங்கள்ல போகுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா போக வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். முருகர் வழிபாடு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன் அப்படிங்கிறத கொடுக்கும். தேய்பிரை அஷ்டமி இன்னைக்கு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீரபத்ர சாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பலனா பார்த்துக்கினேன். பிள்ளைகள் பாதுகாப்பா நல்லபடியா இருக்கணும், அவர்களை நினைத்து நம்மளுடைய மன வருத்தம் மேலிடாமல் நார்மலா அப்படியே போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான். உடல் உபாதை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதாவது இந்த உடல்ல தொற்றுக்கள் மூலமாக ஏதாவது தொந்தரவு வராமையோ, இல்லை இந்த சர்க்கரை அது போல இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள், நீர் சம்பந்தமான உடல்ல ஏதாவது பாதிப்புகள் அப்படிங்கிறது வராமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வாயை கொஞ்சம் கட்டணும், கண்டதையும் வாங்கி தின்னுட்டு அந்த ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சுலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. வாழ்க்கை துணை கூட சிறு சிறு மன சஞ்சலங்கள், சங்கடங்கள் அப்படிங்கிறத நம்ம கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கு. தட் இஸ் ஓகே, அவங்க நம்மளுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. நாம புரிஞ்சுக்கிறது தான் மாறா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும். வாழ்க்கை துணை சொல்லக்கூடியதுல எந்த விதமான பெரிய ஒரு மோசமான ஒரு பலன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ கவனப்பட்டு அவங்க சொல்றதை நீங்க கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கனாலும் அது ஏதாவது ஒரு சூழல்ல போய் நிற்கும் பொழுது அப்படி சொன்னாங்களே செஞ்சு வாப்பமேன்னு போவோம் இல்லையா, புரியாது எடுத்தோன்னே வேண்டாம் அப்படின்னு சொல்லாம கொஞ்சம் காது கொடுத்து அது கேளுங்கிறவருக்காக சொல்ல வருவேன். தோடி வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது மறைமுக எதிரிகள் உண்டு, ஆனா நீங்க ஈஸியா ஜெயிச்சிருவீங்க, அதுல எந்த விதமான குறைகளும் இல்லை. அவங்க நினைச்சு நீங்க ஒன்றும் பெருசா பயந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. முன்ன சொன்ன மாதிரி தந்தை, மாமனார் இவங்க வழியாகவும் நல்லபடியான ஒரு அனுகூலமான ஆதாயமான ஒரு காலகட்டங்களாகவே இது இருக்கு. பிப்ரவரி மாதம் 11 இந்த பிப்ரவரியே ஃபுல்லா நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு. அதில் இந்த இதெல்லாம் போன பழக்கம் நல்லா இருக்கும். பத்திரங்கள் சார்ந்து நீங்க ஏதாவது வேலைகள்லாம் சரி, இப்போ இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அனுகூலமான ஒரு காலமாக இந்த ஒரு பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஓவரால் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லபடியாகவே இருக்கு.
மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாணவர்களுக்கு அந்த 11th 12th படிக்கிறவங்க கொஞ்சம் மெனக்கிட்டா மட்டும்தான் மண்டேல படிப்பு ஏறும். ஸோ பெற்றோர்கள் இல்லை ரிஷவராசிக்காரர்களே மாணவர்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னாலுமே கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது இந்த யூஜி பிஜிங்கும் போது யூஜிக்கார பரவாயில்ல, பிஜிக்கார ஏதாவது வேலைக்கு அது இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால கவனம் தேவை. ஆசிரியர் கூடயோ இல்லை படிக்கக்கூடிய பள்ளியிலேயோ தேவையற்ற இந்த நண்பர்கள் கூட வேணாலும் சரி தேவையற்ற விஷயங்கள்ல நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக வந்து சேரும். கவனம் அப்படிங்கிறது தேவை.